இறை இறக்க ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, எல்லா சோதனையிலும் துன்பத்திலும் என்னை காப்பவர் யார் என்று கவலைப்படுகிறீர்களா? இதோ இறை இறக்க ஆண்டவரின் வாக்கு உங்களுக்காக. சங்கீதம் 121 5 முதல் 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் இவ்வாறு நமக்கு வாக்கு தருகின்றார். ஆண்டவரே உன் பாதுகாவலர், ஆண்டவர் உன் வலப்பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கின்றார். பகலில் சூரியனும் இரவில் நிலவும் உனக்கு தீங்கு செய்யாது. ஆண்டவர் எல்லா தீங்குகளிலிருந்தும் உன்னை காப்பார், உன் உயிரை காத்தருள்வார். நீ வெளியே போவதையும் உள்ளே வருவதையும் இப்போது முதல் என்றென்றைக்கும் ஆண்டவர் காத்தருள்வார் என்று வாக்குரைக்கின்றார். ஆம், இறைவனின் வாக்கு என்றைக்கும் நமக்கு தப்பாது. நிழல் நம்மை விட்டு என்றும் அகன்று போவதில்லை. நிழல் பகலிலும் இருக்கும், இரவிலும் இருக்கும். இரவில் பார்க்க முடியாததாக இருக்கலாம், ஆனால் நம்மை விட்டு அகன்று போகாது. அதை போல இறைவன் நம்மை தொடர்ந்து பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அழுத்தமாக தெரிவிக்கின்றார். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் நாம் அஞ்சும் நேரங்களில் தைரியம் அளிக்கக்கூடியவராகவும், பலவீனப்படும் நேரங்களில் தாங்கக்கூடியவராகவும், குடும்பத்திலும் பயணத்திலும் எதிர்காலத்திலும் ஒரு பாதுகாப்பான ஒரு கரமாகவும் நம்மை வழிநடத்தும் தகப்பனாகவும் அவர் இருக்கின்றார். அவரது பிரசனத்தில் நாம் நம்பிக்கையோடும் அமைதியோடும் வாழ நமக்கு நிறைவான அருளையும் தருகின்றார். அன்பான இறைமக்களே, நண்பர்களே, இனி இந்த நாள் முதலாய், இந்த நேரம் முதலாய் மண்ணில் தோன்றிய எந்த ஒரு மனிதரும் உங்களுக்கு முன்பாக எழுந்து நிற்பதும் இல்லை, உங்களை வதைக்கப் போவதும் இல்லை. இதோ இந்த நேரத்திலேயே ஆண்டவர் அந்த கட்டுகளை முறித்து போடுகின்றார். இறைவனுடைய அருள் ஆசீரினால் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். ஆமேன். இறை இரக்கம் போற்றி.